மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி மகர ராசி. இந்த மகர ராசிக்காரவங்களுக்கு இந்த 2026 தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும்? வருடக்கோள்கள் குரு, ராகு, கேது மற்றும் சனி இவங்களுடைய நிலை எப்படியோ அதை வைத்து தான் நம்ம இப்ப இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் சொல்லிட்டு இருக்கோம். இப்ப 7.5 சனி விலகி சனி பகவான் 3ஆம் இடத்துல குருவினுடைய வீட்டுல எக்ஸலண்டா மகர ராசிக்காரவங்களுக்கு இருக்கிறதுனால எடுக்கிற காரியங்கள், அதாவது எடுத்த காரியங்கள்ல வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மகர ராசிக்கு கண்டிப்பான முறையில உண்டு. குருவும் இப்ப பாருங்க பிளேஸ்மெண்ட் நல்ல இடத்துக்கு வர்றாரு. இவ்வளவு நாள் 6ல குரு இருந்தார். இப்ப 7ஆம் இடத்துக்கு குரு என்ன பண்ண போறாரு? ராசியும் பார்க்க போறாரு, ராசி நாதனையும் பார்க்க போறாரு. அப்ப மகர ராசிக்காரவங்களுக்கு அதி அற்புதமான யோகமான ஆண்டு, பொற்காலம்னே சொல்லலாம். சரிங்களா? கல்யாணம் ஆகாம இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுங்கிறது, கல்யாணம் ஆனவங்களுக்கு குழந்தை பிறக்காம இருக்குன்னா குழந்தை பிறக்குதுங்கிறது ஒரு சுபமான ஒரு நல்ல ஆண்டாக இந்த வருடம் இருக்கும். சரிங்களா? ஒரு வீடு கட்டாம இருக்கீங்க, வீடு கட்டலாமா? தாராளமா கட்டலாம். சுபவிரயம் பண்ணலாம். ஏன்னா விரையாதிபதியாகவும் குரு வர்றாரு. மகர ராசிக்கு 12 கூடையவராக குரு வர்றதுனால விரயங்கள் செய்யலாம். சரிங்களா? ஒரு கார் வாங்கலாம், ஒரு வீடு வாச சொத்து சுகம் வாங்கலாம். இப்படி பல நல்ல விஷயங்கள், சுபமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக தான் மகர ராசிக்காரவங்களுக்கு இருக்கு. ராகு கேதுக்கள் என்னதான் ராசியிலையும் ராசிக்கு 7ஆம் இடத்துலையும் இந்த டிசம்பர் 5ஆம் தேதிக்கு மேல போனா கூட அடுத்த வருஷம் வரையும் உங்களுக்கு குரு சாதகமா இருக்கிறதுனால ஒரு வருட காலம், அதாவது இந்த ஜூன்ல இருந்து அடுத்த மே மாசம் வரை 2027 மே மாசம் வரை ஒரு வருட காலம் குருவின் பார்வையில ராசி இருக்கிறதுனால கண்டிப்பா பெரிய பாதிப்புகள் ஒன்றும் மகர ராசிக்கு இல்ல. மகர ராசிக்கு A to Z எல்லா தரப்பினர்களுக்கும் ஒரு பொற்காலமாக இருக்கிறது. இருந்தாலும் உங்க சுய ஜாதகத்தை பரிசீலனை செய்து எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் எடுக்க வேண்டும். நல்ல காலமாக மகர ராசிக்கு இருக்கு.